welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட உங்களோட pregnancy routine ல நீங்க யூஸ் பண்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. சோ அதெல்லாம் நான் என்ன யூஸ் பண்றேன் இந்த டைம்ல அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு பாயிண்ட் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நிறைய ரிவ்யூஸ் ப்ராடக்ட் வந்து நான் வந்து ரிவ்யூஸ் பண்ணுவேன். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா நான் வந்து எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்றது. அதாவது pregnancy இல்லாம நிறைய பேர் ஜெனரலா நிறைய பேர் கேட்பீங்களா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூஸ். ஸோ இந்த வீடியோல நான் சொல்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரூவா நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட். அதாவது நான் கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியே போகும்போது சரி எல்லாமே இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்பலாம் கிடையாது, 1-2 ப்ராடக்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன். இது வந்து என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே பார்ப்போமா என்னென்னு. ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ்ல இருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் அதே ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பிஃபோர் ப்ரெக்னன்சி முன்னாடியும் இப்போ ப்ரெக்னன்சிலையும் இதே ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக எந்த ஃபேஸ் வாஷும் நான் வந்து யூஸ் பண்ணல. இது வந்து லோ பிஹெச் அந்த காஸ்ட்ரெக்ஸோட ஃபேஸ் வாஷ். இதுதான் நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே இது செட் ஆகிடுச்சு. அதனால ஃபேஸ் வாஷ் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் பழைய வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ இருந்து எனக்கு இப்போ வரைக்குமே வருது. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 இயராகவே நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயருக்கு மேலேயே எனக்கு வருது. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து இந்த லோ பிஹெச்சோட காஸ்ட்ரெக்ஸோட இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்ணணும். ஸ்கின் கேர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. சரி வந்து ப்ரெக்னன்சிக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுறதா என்ன எது அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி நான் வந்து என்னோட பழைய ஸ்கின் கேர் வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த கொரியன் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தீங்க உங்களோட ஸ்கின் கேர் வீடியோ வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நான் வந்து எனக்கு கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட் மந்த் தெரியல, அதனால அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சேம் அவங்ககிட்டே வந்து ப்ரெக்னன்சி ஃப்ரெண்ட்லி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் நான் வந்து இந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்றேன். டோனர் என்ன டோனர் யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரு ஹரு ஒண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸ் ஹைலூரோனிக் டோனர் ஃப்ரீ ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. அதனால ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டோனர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்டாக நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அதிகமாக க்ரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டோனர் தான் யூஸ் பண்ணுவேன். 1 to 2 drops மட்டும்தான் நான் வந்து போடுவேன். டோட்டல் ப்ரெக்னன்சி இப்போ எவ்வளோ 8th month எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி குட்டி ட்ராப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு இவ்வளோ தான் இப்போதைக்கு தீர்ந்துருக்கு. ஸோ இந்த டோனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் கூட யாரோ வந்து கன்சீவாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவங்க கிட்ட நான் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்க சில ரீல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதை பார்த்துட்டு நான் வந்து இதை வந்து வாங்கினேன். ஸோ இதுதான் நான் வந்து ஒரு செகண்ட் மந்த், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு தெரியல, செகண்ட் மந்த்லேருந்து யூஸ் பண்ணுற ஒரு டோனர். டோனருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது க்ரீம் எசன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து போடுவோம் இல்லைங்களா, நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஸ்னெயில் மியூசினோட எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கன்சீவ் ஆனதுனால கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்ததுனால அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் அதே மாதிரி நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுற ஒரே மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில், ஃபர்ஸ்ட் பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக் மாய்ஸ்சரைசர். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்குது. என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லா அது செட் ஆகிக்கிச்சு. எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு இதுவுமே எனக்கு பண்ணுறதில்ல. ஸோ அதனால வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து அடுத்த ரொட்டீன். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா டோனரு, அதுக்கப்புறம் ஏதாவது க்ரீமு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆஃப்டர் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோனருக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் ஒரே ஒரு சன்ஸ்க்ரீனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் வந்து டெர்மாக்கோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து டாக்டர் ஷேத்தோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே அந்த டோனர் யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே ஹரு ஹரு ஒண்டரோட பிளாக் ரைஸ் பியூர் மினரல் ரிலீஃப் டெய்லி சன்ஸ்கிரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா SPF 50+ and PA++++ வெரி ஹை ப்ரொடெக்ஷன். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சன்ஸ்கிரீனு.
பாட்டில் வந்து காலியாக போகுது. நல்லா வந்து அதை வந்து யூஸ் பண்ணி ஸோ இந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுற என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். ஹானஸ்ட் ரிவ்யூ. இது வந்து எந்த ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. நான் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் நான் யூஸ் பண்ணுற என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இது மட்டும்தான். இந்த 3 மட்டும்தான் ஸ்கின் கேர்னு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹரு ஒண்டர் டோனர்லாம் வாங்கினேன் இல்லைங்களா, அவங்களோட பேஜை வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ப்ரெக்னென்சி ஃப்ரெண்ட்லியா, இல்லைனா எனக்கு வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, இல்லைனா ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொன்னீங்க, உங்களோட ஸ்கின்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க் எதாவது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஃபேஸில் க்ரீம் எதுவுமே அப்ளை பண்ணல. ஃபர்ஸ்ட் டோனர் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து அது யூஸ் பண்ணணும்னு தோன்றதில்ல. முன்னே இருந்த அளவுக்கு அந்த எனர்ஜியில் பயங்கரமாக கிளம்பி அந்த மாதிரி பண்ணுற ஒரு எனர்ஜி இல்லை. ஸோ இதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன க்ரீம் போடுறீங்களா அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு என்னோட டம்மிக்குன்னு எந்த க்ரீமும் நான் வந்து யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. மாம்ஸ்கோ, அதுக்கப்புறம் வந்து பயோ ஆயில், அந்த மாதிரி நிறைய பேர் மாம்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் ஜஸ்ட் கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேற எந்த இதுவுமே நான் யூஸ் பண்றது இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கர்ப்பரக்ஷாம்பிகையோட விளக்கெண்ணன்னு நினைக்கிறேன், அது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணேன். அது வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதனால அது மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் என்னோட ரொட்டீன் இதுதான் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்குன்னு சொல்லிட்டு முன்ன பின்ன அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ வரைக்கும் ஜஸ்ட் கோகனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேக்கப் பொறுத்தவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட 5th மந்த் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கேயா வெளியே போகும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 3rd to 4th மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3 months முடிச்சுட்டு 4th மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருந்தது. நிறைய பேர் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணாதப்போ இன்ஸ்டாகிராம் ரீல் எல்லாம் பார்த்துட்டு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கு, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் முடிச்சுட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சன்லைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ரொட்டீன் வீடியோல கூட சொல்லியிருப்பேன். சன்லைட் வாங்கினாலேயே என்னன்னு தெரியல, ஃபேஸ் வந்து நல்லா டல் ஆயிடுச்சு. அதாவது 5th மந்த் முன்னாடி வரைக்கும் இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்ல ஃபேஸ் டல்லான மாதிரி இருக்கு. ஃபேஸ் கூட சரி ஓகே அப்படின்னு விட்டுலாம், பட் பிளாக் ஆயிருக்கு, நெக்கெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகுது. அது என்னன்னு தெரியல, மேபி பிக்மெண்டேஷனா என்னன்னு தெரியல, இல்ல சன்லைட்ல நான் உட்காந்து நானே வந்து காஞ்சிக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா சன்லைட் மெயினா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அங்க போய் உட்காந்து கழுத்தெல்லாம் நல்லா டார்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்து எதாவது பண்ணலாமா, இல்லை அதுவும் வேணாம், சரி இன்னொரு 2 மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப ரேராக மேபிலினோட கன்சீலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அது எங்கேயா வெளியே போகணும் அப்படின்னா ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அப்போ மட்டும் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் என்னோட இந்த ப்ரெக்னென்சியில் நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே, அதுக்கப்புறம் இந்த ஆயில் எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஹானஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்ஸு. இதை தவிர நான் வந்து பெய்ட் ப்ரமோஷன் எதுவும் கிடையாது. இது வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.